இப்போ பொதுச் செயலாளர் பதவியை குறிவைத்து செங்கோட்டையன் வந்து டெல்லியிடம் வந்து மூவ் பண்ணியிருக்காராம். நீங்க எந்த பாஜகவை பலமா வச்சு என்கிட்ட பவர் போட்டிஸ் பண்றீங்களோ அந்த பாஜக கிட்டே நான் போயிட்டோம்னா இப்ப என்ன செய்வீங்க இந்த அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துறதும் பாஜகவுக்கு சீமா முன்னிறுத்துறதும் பாஜகவுக்கு பேரிடியை தரும். அவரும் நம்பகத்தன்மையற்றவர். ஸோ எந்த வகையில பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமியால பாஜகவுக்கு பெருத்த லாபம் வரும்னு சொல்ல முடியாது. அப்ப தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம வந்து என்டிஏ கூட்டணி ஒரு விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் செங்கோட்டையன் வந்து வலியுறுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். அவரு தனக்கு சிஎம்னு டைரக்டா கேட்பாரான்னு சொல்ல முடியாது. எடப்பாடி இல்லாத இன்னொரு சிஎம்னு சொன்னா எடப்பாடியோட அது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். எடப்பாடி தொடர் தோல்வியில இருக்கிறாரு. தெற்கு மேற்கு சிட்டியில் உள்ள அதிமுக காரங்க பிஜேபி கூட்டணி வேணுங்கிறாரு. பிஜேபி கூட்டணி வேண்டான்னு எடப்பாடி போனாருன்னா பிஜேபி கூட்டணி வேணுங்கிறலாம் செங்கோட்டையன் தலைமையில வருவாங்க. தேசிய கட்சிகள்ல மாநில தலைவர் மாற்றத்துக்கு எல்லாரும் முயற்சி பண்ணதான் செய்வாங்க, அது இயல்பு. ஆனா அங்க அண்ணாமலையை மாத்தினீங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் சீமான் தலைமைக்கு போகும். விஜய் வந்து எலிஜிபிளா 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார். அவர் போட்டுவிட மாட்டாருன்னு சொல்லும் போது விஜய மையமா வச்சு மாற்றுன்னு விஜய்க்கு அபிமானிகள் இருக்காங்கல்ல, அப்ப ரியலா மாற்றுன்னு வரக்கூடிய சீமானுக்கு தான் அவங்க நிற்பாங்க. அதற்காக விஜய் பெரியாரை பற்றி பேசுறது கருவாட்டு சாம்பார் தான் சீமான் அடிப்பார். ரங்கராஜ் பாண்டே நம்ம 2 பேரும் உட்காருவோம். ஏன் ஈரோடு கிழக்க விட்டு எடப்பாடி ஓடினாருங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். நீங்களும் உங்க எடப்பாடி ஏன் நிக்கலங்கிறது காரணம் சொல்லுங்க. மக்கள் உணரட்டு. லைவ் டெலிகாஸ்டே போலாம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் துகான். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன். தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து படையெடுத்து பல தலைவர்கள் வந்து டெல்லிக்கு போய் முகாமிட்டு பல்வேறு நபர்களை பல்வேறு முக்கிய தலைவர்களை வந்து சந்திக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சிலரோடு போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து சந்தித்தார். தற்போது முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அவர்களும் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாரு. தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அமித்ஷாவை ஒரு மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதுல தொடர்ந்து தகவல் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏன் தொடர்ந்து டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க? என்ன? செங்கோட்டையன் சாணக்கியா விழாவில் மோடியை போழ்ந்து பேசினதும் எடப்பாடி ரேட்டல்ட் ஆயிட்டார். இவர் வைகை செல்வனை வச்சு எதிர்கொண்டாரு. சூழல் செங்கோட்டையனுக்கு உள்ளுக்குள்ள பெரிய ஆதரவு இருக்கு, சைலண்டா இருக்குன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் மாதிரி பண்ணாரு. செங்கோட்டையனும் காம்ப்ரமைஸ் மாதிரி பன்னீர்செல்வத்திட்டு ஒரு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தாரு. டக்குன்னு நீங்க பாஜகவை மையமா வச்சு தானே என்கிட்ட இது பண்றீங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்றது மாதிரி சவுத் வெஸ்ட்ல உள்ள எம்எல்ஏக்களை ஏன்ட்ட இருந்து எடுத்து நீங்க கட்சியை புலவப்படுத்திட்டீங்கன்னா நான் வந்து 20% இருக்கக்கூடிய என் ஓட்டு வந்து 10-12க்கு போயிடும். அதுக்கு தான் நீங்க ஸ்கீம் பண்றீங்க. என்கிட்ட வடபலத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எந்த பாஜகவை பலமா வச்சு என்கிட்ட பவர் போட்டிஸ் பண்றீங்களோ அந்த பாஜக கிட்டே நான் போயிட்டோம்னா இப்ப என்ன செய்வீங்க இந்த ஒரு இதுல இப்ப என்ன செய்வீங்க பாணியில அவரே அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டை வாங்கி போயிட்டாரு. நானே பாஜக போயிட்டா செங்கோட்டையன் என்ன செய்வாருங்கிற இதை எடுத்தாரு. பாஜக தலைமையும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க இதுவரை எங்ககிட்ட வரல, செங்கோட்டையன் எங்க கையில் எடுத்து போறதானே வாரீங்கன்னு சொன்னதும், செங்கோட்டையங்களை புகழ்ந்து பேசணும் போறதானே வாரீங்கன்னு சொன்னதும் அவங்களும் அலர்ட் ஆயிட்டாங்க. செங்கோட்டையனை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எடப்பாடியும் ஒரு ஜெர்க் ஆயிடுச்சு. இப்போ அதிமுக 20% கூட இல்லை. எடப்பாடி அதிமுக, செங்கோட்டையன் அதிமுகன்னு வந்தா 20% கூட நிற்காது. 33-20 ஆன மாதிரி 20 எடப்பாடி கையில 12 தான் நிற்கும். இதுதான் இப்ப நோக்கம். எடப்பாடியை 12% தள்ளிட்டோம்னா சீமான் 8ல இருக்கவர் கொஞ்சம் உயர்ந்து வந்துட்டாருன்னா என்டிஏக்கு 29 நல்லா இருக்கும். ஏன்னா இவர் 20ல இருக்கிறவர் 25க்கு போனாலோ 20 மெயின்டைன் பண்ணாலோ கண்டிப்பா 2029ல 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவாரு. அது ஸ்டாலினையே காங்கிரஸுக்கு 10 சீட்டை ரீட்டைன் பண்ணி கொடுக்க வச்சிரும். ஸோ அது வந்து ஒரு பாஜகவுக்கு எந்த நன்மையும் தராது. இன்னொன்னு எடப்பாடியை முன்னிறுத்தினா சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், ஏபிசிடி, நோ டு ஏபிசிடி, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 வேண்டாம் அப்படின்னு அவர் போகக்கூடியவர். குறிப்பா திமுக அதிமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு போகக்கூடியவர். என்டிஏ எடுத்த 18% வாக்குல
ஒரு 8% வாக்குக்கு மேல எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாடார்கள், முக்குலத்தோர், நான் வண்டியர், நான் வெள்ளாள கவுண்டரெல்லாம் சீமான் பின்னாடி திரண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துறதும் பாஜகவுக்கு, சீமா முன்னிறுத்துறதும் பாஜகவுக்கு பேரிடியை தரும். அவரும் நம்பகத்தன்மையற்றவர். ஸோ எந்த வகையில பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமியால பாஜகவுக்கு பெருத்த லாபம் வரும்னு சொல்ல முடியாது. அதே வேளையில 20% வாக்கு பலம் கொண்ட ஒரு டெமோக்ராட், மக்கள் சக்தி 20% வாக்கு பலத்தை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம பெருசா பணம் செலவழிக்காம அவர் எடுத்திருக்கிறார். அவர் சைட்ல இருந்து அதை நம்ம பேசணும். அப்ப அவரை விட்டுறவும் முடியாது, அவரை முன்னிலைப்படுத்தவும் முடியாது, அவரை விட்டுறவும் முடியாது, முன்னிலைப்படுத்தவும் முடியாது. ஸோ இதற்கிடையில பாஜக தன்னோட வியூகத்தை வகுத்து போறாங்க. அவரும் தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒண்ணுக்கு அவர் போக விரும்ப மாட்டாரு. ஸோ இது எப்படி வருதுங்கிறத போக போக தான் பார்க்கணும். பட் செங்கோட்டையன் ஃபேக்டர் வந்து பெரிய ஃபேக்டர் தான். செங்கோட்டையன் வந்து எனிபடி அதர் தான் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா என்டிஏக்கு வரணுங்கிறதுல அவர் சொல்லுவார். எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா இருந்தா அது சிக்கல் ஆகும்னு சொல்லுவார். இப்பவே எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கிறதுனால அதை அவர் ஓப்பனாட்டு அதை பேச மாட்டாரு. பொறுத்திருந்தா அந்த மூவ்ஸை பார்க்கணும். நேற்று மதுரைக்கு வந்து மதுரையில இருந்து டெல்லி பிளேட்ல போய் மதுரையில இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய பிளேட்ல பிடிச்சி போயிருக்கிறாரு. பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நேற்று கேன்சல் பண்ணிக்கிட்டு இதுதான் முக்கியம்ட்டு போயிருக்கதா சொல்றாங்க. சார், இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பொதுச் செயலாளர் பதவியை குறிவைத்து செங்கோட்டையன் வந்து டெல்லியிடம் வந்து மூவ் பண்ணியிருக்கிறாரா? அப்படி எடுத்துக்கலாம். அதெல்லாம் யூகம் தான். நான் பேசல, எனக்கு அதுல எதுவும் தெரியாது. நான் பேசினா நாளைக்கு சரியா வரணும்னு நினைச்சு சொல்லக்கூடியவன். இதுவரை நான் சொன்னது 10 கேட்டு சரியா வந்துட்டு இருக்குது. செங்கோட்டையனுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், சிஎம் கேண்டிடேட்டா வரணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். பொதுச் செயலாளர் போஸ்ட்னு சொன்னா எடப்பாடி விட மாட்டாரு. காமனா எடப்பாடியும் வேண்டாம், பன்னீரும் வேண்டாம், செங்கோட்டையன் இருக்கட்டு, செங்கோட்டையனை முன்னிறுத்தணுங்கிற மாதிரி கூட ஒரு எண்ண ஓட்டங்கள் வரலாம். அதுல எடப்பாடி வேற யாரையும் விட்டு கொடுக்கக்கூடியவர் அல்ல. அதையும் நம்ம கருத்துல கொண்டுதான் நம்ம கருத்தை சொல்லணும். எடப்பாடி எடப்பாடி எலெக்ஷன் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன், சசிகலா வந்ததும் காலில் விழுந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவாருன்னு. கொடுக்க மாட்டாருங்க. சசிகலா அதிகாரத்துக்கு தான் சசிகலாவை அந்த அளவு மதிச்சாரு. அதிகாரமே சசிகலாட்ட வந்த பிறகு, அதிகாரமே இவர்கிட்ட வந்த பிறகு சசிகலா எதுக்குங்க மதிக்க மாட்டாருங்கிறதான் நாம என் கருத்தாட்டு தெளிவா சொன்னேன். ஸோ அதெல்லாம் நம்ம சொன்னா நடக்கணும். அதுதான் 20% 15% நிறுத்தம். 20 வந்துட்டாரு. ஓகே, ஒரு சீட்டும் ஜெயிக்க மாட்டாருன்னு. நாடார் பெல்ட்ல டெபாசிட் இழக்க வைப்பாருன்னா நான் என்ன ஒர்க் பண்ணேன், என்ன பண்ணங்கிறது ஐபிக்கு தெரியும், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் தெரியும். என்னோட டீம் எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு எதிராக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில அவரை டெபாசிட் இழக்க செய்ததுக்குள்ள அளவுக்கு நம்ம நட்பு வலயத்திலிருந்து நம்ம அமைப்பு ரீதியாக உள்ள சங்கங்கள் மூலமாட்டு நம்ம செய்தோங்கிறது தெரியும். சொல்லிட்டு தான் அதை செய்தோம். பட் இப்போ இதுக்குள்ள சூழ்நிலை பொதுச் செயலாளராக இவர் ஆயிடுவாருன்னா எடப்பாடி விட்டுட்டு போக மாட்டாரு. அப்ப 2 பொதுச் செயலாளர் தான் வரும். ஸோ 2 பொதுச் செயலாளர், 20% கட்சிக்கு 2 பொதுச் செயலாளர்னா அது 8-10 அந்த கட்சி யாருக்கு 8 யாருக்கு 12 வேண்டாம், 8-10 அந்த கட்சி ரொம்ப கீழே போயிடும். ஸோ எல்லாமே இதுலக்குள்ள இருக்குது. எடப்பாடி பன்னீர்செல்வத்தை நீக்கினதான் இவ்வளவு துயரத்துக்கும் காரணம். பன்னீர்செல்வம் 1% தான் இருக்கிறாரு. ஆனா 33% ஓட்டுல 13% ஓட்டு போயிட்டு, அதுல ராமதாஸை பலவீனப்படுத்தி சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல கொஞ்சம் ஓட்டு வந்தாரு. அது இல்லைன்னா 15% ஓட்டு போயிருக்கும். தென் மாவட்டத்துல கிடைச்ச ஓட்டுல எல்லாம் பாதிக்கு மேல ரொம்ப மோசமா போயிட்டு, டெபாசிட் போயிட்டு, ராமநாதபுரத்துல டெபாசிட் போச்சு, தேனியில போயிட்டு. ஆனா ஏசி ரூமுக்குள்ள இருந்துகிட்டு ரங்கராஜ் பாண்டியும், டெல்லி ராஜகோபாலனும், ஜெயஜீவி சினிமானும் சொன்னப்ப நான் ஒண்ணுமே யாருக்கும் தெரியாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்கன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நண்பர்கள் மதிப்புக்குரியவங்க தான். பட் யதார்த்தத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஜெயலலிதா 1980 எம்ஜிஆர் 1980 மக்களவையில தோக்கும் போது பனைமரத்துப்பட்டியில ராஜாராம் ஜெயித்தாரு. ஜேஹெச் கேமச்சந்திரன், பெரிய தேவ வரலாற்றுக்கு சொந்தக்காரர் கேமச்சந்திரன் நாயர், ரொம்ப பெரிய சர்வீஸ் மைண்டட் லீடர், அவரு திருவட்டாறுல ஜெயித்தாரு. தென் 2021 இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமையா ரெட்டையில ஒரு இலை இபிஎஸ் ஒரு இலை ஓபிஎஸ் போட்டு இடைத்தேர்தலில் ஜெயித்து ஆட்சியை காப்பாத்தினாங்க. ரெட்டையில ஒரு இலை எடப்பாடி, ஒரு இலை பன்னீர்செல்வம். ஒரு இலை பன்னீர்செல்வம் இல்லாம ஒத்தலையா போன போது 2 ஜாதி கட்சியா போயிட்டு, மருதராஜ் தம்பி அதைத்தான் சொல்றான், இவரு அண்ணாமலை அதைத்தான் சொல்றாரு. அது பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு, அதோட விளைவு விளவங்கோட்டுல 4வது போயிட்டு, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தா விளவங்கோட்டுல 4வது போய் 3.5% போகுமா? நாம் தமிழருக்கும் கீழே போகுமா? போகாது இல்ல. எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்ச புதுச்சேரியில 4வது போயிட்டு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், நாம் தமிழர் கீழே போறிய, அதுக்கு
அது இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வீக்கன் ஆகுது, இன்னும் உடைஞ்சா பெரிய வீக்கன் ஆயிருங்கிறதா உண்மை. அப்ப இந்த இடத்துக்குள்ள பல சமூகங்களை எதிர்ப்பு கொண்ட எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தியும் அதிமுக தேத்த முடியாது. சோ என்ன பண்றதுங்கிறது டெல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. 1-to-1 ஸ்டாலினுக்கு எதிராக கொண்டு வர்றதுக்கு முடியுமா, யார் யாரெல்லாம் இது பண்ணணும், அவங்க பலதரப்பட்ட இதுகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிர்மலா சீதாராமனை சந்திச்சது வந்து அபிஷியலா இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா அமித்ஷாவுடனான அந்த சந்திப்பை வந்து ஏன் இன்னும் முழுமையா வெளிப்படுத்தாம இருக்காங்க? செங்கோட்டையன் சந்திச்சது கத்திரியாமத்தினா சந்தைக்கு வந்துடும், சந்திச்சா அது வரும். அந்த குஜராத் டீம் தான் செங்கோட்டையன் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்போ சன் நியூஸ்ல சொன்னேன், டெல்லியில இருந்துன்னாங்க, இல்ல குஜராத்ல இருந்தேன். ஒரு பெரிய குஜராத் டீம் தான் செங்கோட்டையன்கிட்ட டீல்ல இருந்தாங்க. மோடிக்கு ரொம்ப வேண்டிய டீம் தான், அமித்ஷாவுக்கு வேண்டிய டீம் தான். ஸோ அமித்ஷாவை செங்கோட்டையன் பார்க்கறது வந்து சாத்தியமான ஒன்று தான். என்றாலும் அந்த டீம் இவங்களை பார்க்க வச்சிருக்காங்க, இதையும் பார்ப்பாங்க. இதைத்தான் சொல்லியிருப்பார். எடப்பாடியை சிஎம்மா சொன்னா ஒன்றும் தேராது, வக்கீல் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு இருப்பார். நான் மோடி லாயலிஸ்ட், உங்க ஆளு ரவீந்திர சாமி சொல்றதெல்லாம் கரெக்ட்ங்கிறத அவர் ஆணித்தர மாட்டே சொல்லிட்டு வந்திருப்பார். அப்ப தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம வந்து என்டிஏ கூட்டணி ஒரு விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் செங்கோட்டையன் வந்து வலியுறுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். அவரு தனக்கு சிஎம்னு டைரக்டா கேட்பாரான்னு சொல்ல முடியாது. எடப்பாடி இல்லாத இன்னொரு சிஎம்னு சொன்னா எடப்பாடியோட அது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாகல அப்படின்னா இன்னொரு சிண்டேவா வந்து செங்கோட்டையனை வந்து பாஜக வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? சிண்டே அந்த இதெல்லாம் இல்ல. எடப்பாடி தொடர் தோல்வியில இருக்கிறாரு. தெற்கு மேற்கு சிட்டியில் உள்ள அதிமுக காரங்க பிஜேபி கூட்டணி வேணுங்கிறாரு. பிஜேபி கூட்டணி வேண்டான்னு எடப்பாடி போனாருன்னா பிஜேபி கூட்டணி வேணுங்கிறலாம் செங்கோட்டையன் தலைமையில வருவாங்க. அமித்ஷா வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், இறுதியில் ஒரு சில நாட்கள் கழித்து நிச்சயமாக ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது என்டிஏ அலையன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஃபார்ம் ஆக இருக்கா? இந்த மெகா கூட்டணி வந்து திமுகவை வந்து வீழ்த்தி விடுமா? 26 எடப்பாடிய சிஎம்மா சொன்னா நாடார் போட மாட்டான், முக்குலத்தோர் போட மாட்டான், நான் விண்ணியர் போட மாட்டான், நான் வெள்ளாள கொண்டர் போட மாட்டான். ஈரோடு கிழக்குல நிக்காதல்ல ரொம்ப பலவீனம் அடைஞ்சு போனாரு. இல்ல 23% எடுத்த அதிமுகவும் 18% எடுத்த என்டிஏவும் ஒன்னா சேரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பேங்கா தானே இருக்குது சார். டேட்டாவை கரெக்டா சொல்லணும் குஹான். தேமுதிக 2.6 எடுத்தாங்க, இப்ப அதிமுக உடையா இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு காவல்துறை நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, பட்ஜெட்டை பாராட்டி இருக்காங்க. அதிமுக உடையா இருக்காங்க. கிருஷ்ணசாமி 1/2% ஓட்டு எடுத்தாரு, அதிமுக உடையா இருக்கிறாரு. அந்த உள்ஒதுக்கீட்டுல அருந்ததிற்கு ஆதரவா எடப்பாடி போனதுமே பரையர் தேவேந்திர குல வேளாளர்களை பாதிப்பை பேசினாரா இல்லையா? இப்பவே உங்களை டெபாசிட் கிடைக்க காக்க வச்சதுனாங்க, ஓட்டே போடாம டெபாசிட் இழக்க வச்சவங்க காலில் போய் விடுறீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட இதாலான்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அங்க ஜாதி இருக்கா இல்லையா? பிரியன் பண்ணவங்களாம் ஜாதி இல்லைன்னு இந்த ஏசி ரூமுக்குள்ள இருந்துகிட்டு கருத்து குரலா பேசிட்டு இருக்காங்க. ஜாதி இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த 3 கழிச்சுட்டா எவ்வளவு? 20 தானே. முபாரக் வருவாரா? பாஜகவோட முபாரக் வருவாரா? 19. இந்த 18 அவ்வளவு பேரும் நிற்பாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ராமதாஸ் நிக்கணும், நிக்கணும்னு வச்சா 37 வருது. 37 வரணும்னா அந்த 18 அத்தனை பேரும் நிக்கணும். எடப்பாடிய சிஎம் கேண்டிடேட்டா அன்புமணி ஒத்துக்கிடுவாரா? ஒத்துக்கிடலாம், அவருக்குள்ள இடங்கள் கிடைச்சதுன்னா. தினகரன் ஒத்துக்கிடுவாரா? மாட்டாரு. பன்னீர்செல்வம் ஒத்துக்கிடுவாரா? மாட்டாரு. அப்போ பிஜேபி கிடைச்ச ஓட்டுல பெரும்பகுதி முக்குலத்தோர் ஓட்டு. அந்த ஓட்டு எடப்பாடிக்கு நிக்குமா? 3 இடத்துலயும் நாடார் ஏரியாவிலையும் எடப்பாடியை டெபாசிட் இழக்க வச்சுட்டோம். 18%. 2வது இடம் 3 இடத்துலயும் 2 இடத்துல பாஜக வந்திருக்கு. அப்ப அந்த எடப்பாடியை ஏத்துக்க முடியாத நாடார்கள் வந்து எடப்பாடியை சிஎம்மா சொன்னா ஓட்டு போடுவாங்களா? விக்கிரவாண்டியில் நிற்காதனால பலவீனம் அடைஞ்சிருக்காரு. ஈரோடு கிழக்குல நிற்காதனால பலவீனம் அடைஞ்சிருக்காரு. நான் விளையாட கொண்டு நான் நேரம் போட்டுருவாங்களா? சும்மா பாண்டே ராஜகோபாலன் ஜேவிசி சிறாம் களம் தெரியாம ஏசி ரூம்ல இருந்து பேசிட்டு அது சரியாயிருமா? சசிகலா விஷயத்துல இப்படித்தானே நடந்தது. இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? நாம சொன்னதானே நடந்தது. சோ எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா அந்த அணியே உருப்படாது, பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவளனப்பாயிரும். வெள்ளாள கொண்ட இளைஞர்களே எனக்கு பேசுறாங்க, ஏன் சார் நீங்க நான் வெள்ளாள கொன்ற மட்டும் சொல்றீங்க? எங் வெள்ளாள கொன்றே அண்ணாமலைக்கு அநீதி நடந்ததுன்னா நாங்க அந்த அணியை ஆதரிக்க மாட்டோம், சீமானனை ஆதரிச்சிருவோம்னு எங் வெள்ளாள கொன்றர்களே சொல்றாங்க. சோ நீங்க அர்த்தமெட்டிக்ல இருக்குமே தவிர
எடப்பாடியை முன்னிறுத்தினா அது பொருந்தா கூட்டணி ஆகி போயிடும். அப்ப இந்திய கூட்டணி ஃபார்ம் ஆனாலும் கூட எல்லாருமே கலந்து ஆலோசித்து தான் ஒரு சிஎம் வேட்பாளர் வந்து முன்னிறுத்துவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? அதெல்லாம் சிஎம் வேட்பாளர்லாம் நிறைய ரெசர்வேஷன்ஸ் இருக்கு. இப்ப செங்கோட்டையன் வந்து டெல்லியில் முகாமிட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது அதே வேளையில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அவர்கள் வந்து 2 நாட்களா டெல்லியில தான் வந்து இருக்கிறாரு. அப்புறம் நயினார் நாகேந்திரனும் டெல்லி போய் பல முக்கிய தலைவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இந்த சந்திப்பு எல்லாமே வந்து தமிழ்நாடு பாஜக தலைவரை வந்து மாற்றும் விதமாக எடுத்துக்கலாமா, இல்ல கூட்டணிக்கு என்ன மாதிரியான நிபந்தனைகளை எடப்பாடி விதிப்பார்னு நினைக்கிறீங்க? தேசிய கட்சிகள்ல மாநில தலைவரை மாற்றத்துக்கு எல்லாரும் முயற்சி பண்ணதான் செய்வாங்க, அது இயல்பு. ஆனா அங்க அண்ணாமலையை மாத்தினீங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் சீமான் தலைமைக்கு போகும். அதுதான் நடக்கும். அண்ணாமலை மாத்த மாட்டாங்க, தெரியும். சமீபத்தில் சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த முறை வந்து யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு 27% மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு 18% பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10% பேரும், அண்ணாமலைக்கு 9% பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை ஒரு அரசியல் திறனாளரா எப்படி ஆராயிருங்க? சி ஓட்டர்ஸ் 2021 கருத்து கணிப்பு எம்என்எம் மக்கள் நீதி மையம் 7.1%, ஏஎம்கே 6.5%. இதுதான் சி ஓட்டர்ஸ் கணிப்பு. அதர்ஸ் சீமான் கணக்கிலே இல்லை. அதர்ஸ் அப்ப அதர்ஸ்னா 6.5க்கு சீமான் கீழே, அந்த அளவுக்கு தான் சீமானை கணிக்கிறாங்க. ஆனா இந்த கருத்து கணிப்பு முடிவு என்ன வருதுன்னா, தேர்தல் ரியல் முடிவு என்ன வரும்னா, மக்கள் நீதி மையம் கூட்டணி 2.73, அது கூட்டணி. ஏஎம்கே கூட்டணி 2.85, இதுதான் வந்திருக்குது. அவங்க கணிச்சதுல பாதி வந்திருக்கு. கமலஹாசனோட தினகரன் கொஞ்சம் ஜாதிய பின்புலம் இருக்கனால சற்று கூடுதலாக வந்திருக்கு. நாம் தமிழர் 6.8 வந்தது. உங்களுக்கு தெரியும், என்டிகே இந்த முறை ஏபிசிடியை எதிர்த்து 15% வாக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீமான் காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு போறாரு, கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி. பாண்டேக்கு இது தெரியுமா, ஜேபிசி சிறாமுக்கு தெரியுமா, டெல்லி ராஜபவன் தெரியுமா, காஸ்ட் கன்சல்டேஷன் பொலிட்டிக்ஸ்ல என்னன்னு தெரியுமா? ஸோ இந்த இதுல சீமான் வந்து 15 to 20% வாக்கு வந்து தெளிவா எடுப்பார். சீமான் போல்டா போறாரு. பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற வலையர் போன்ற அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களுக்காக சீமான் இருக்கிறார். தென் மேல்பாதி மங்கலத்துல ஆலய நுழைவு நான் போவேன்னு அவரே போறாரு. பஞ்சமர் நிலத்தை மீட்கணும்னு போறாரு. பெரியார் எதிர்ப்பு, இதுல தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்துறாரு. ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதார், பசும்பன் தேவர், வஉசின்னு தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்துறாரு. திராவிடமா தமிழ் தேசியமானு போறாரு. திராவிட கட்சிகளாக தான் திமுக, அண்ணா திமுக, விஜய் இருக்கிறாரு. பெரியாரிஸ்டுகளாக தான் விஜய், திமுக, அண்ணா திமுக இருக்கிறாங்க. சோ ஸ்டாலினா சீமானானி போறாரு. இது எல்லாமே ஸ்டாலினுக்கு தான் லாபம் ஒரு சைடு, இன்னொரு சைடு சீமானுக்கு லாபம். இதுதான் யதார்த்த சூழ்நிலை. அப்போ இந்த யதார்த்தத்தை மறந்து பேசக்கூடிய கருத்து கணிப்புகளுக்கு என்ன வேல்யூ இருக்கு, என்ன வேல்யூ இருக்குது? இதே சி ஓட்டர் வந்து மீறிதான் சீமான் வந்திருக்கிறாரு. சீமான கணக்குல கூட சேர்க்கல. அப்போ சீமானுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய சதிதான் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம். இதெல்லாம் மீறிதான் மக்கள் ஆதரவுல மக்கள் ஒருத்தரா வந்திருக்காரு. ஒண்ணு மட்டும் உறுதி, விஜய் வந்து எலிஜிபிளா 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார். 214 கேண்டிடேட் விஜய் போட்டுவிட மாட்டார். அவர் போட்டுவிட மாட்டாருன்னு சொல்லும் போது விஜய மையமா வச்சு மாற்றுன்னு விஜய்க்கு அபிமானிகள் இருக்காங்கல்ல, அப்ப ரியலா மாற்றுன்னு வரக்கூடிய சீமானுக்கு தான் அவங்க நிற்பாங்க. அதற்காக விஜய் பெரியாரை பற்றி பேசுறத கருவாட்டு சாம்பார் தான் சீமான் அடிப்பார். பெரியார் எதிர்ப்புல சீமான் ஜம்பாயிரலான்னு நினைக்கிறார். அதனால பெரியார சொல்லக்கூடிய விஜய சீமான் ஏத்துக்க மாட்டார். இதை பாண்டே போன்றவங்க புரிஞ்சுக்கணும். சீமான் ஏபிசிடியை எதிர்த்து தெளிவா போறாரு. கடற்கரை இதை வந்து சமாதிய இடிச்சுக்கிட்டு கடற்கரை அழகுபடுத்தணுங்கிறாரு. ஜெயலலிதாவை மிஸ்டர் பாண்டே, ஜெயலலிதாவை 2 பேர் கடையில கடத்தி போட்டிருக்குங்கிறார் பாண்டே. எப்படி அதிமுக ஓட்டு போடுவான் பாண்டே? நீங்க இஷ்டம் போல சீமானு அதுக்குள்ள வராரு இதுக்குள்ள வராருன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்காது? ஒரு ரீல் விடுறதுக்கு அளவு வேண்டாமா? ஒருத்தர் என்ன பேசுறாரு என்ன செய்யறாருன்னு பாத்துக்கிட்டு ஒருத்தரை சொல்லாண்டாமா? உங்க ஆசைய இஷ்டம் போல அடிச்சு அள்ளி விடுவீங்களோ? இப்படித்தானே 2024 சொன்னாங்க. நான் சொன்னேன் சீமான் தனிச்சு தான் பாருன்னு சொன்னேன். அதான நடந்ததுங்க. ஈரோடு கிளை களத்துக்குள்ள சீமான கண்டு எடப்பாடி ஓடிட்டாருன்னு சொல்றதுக்கு ஏன் பாண்டைக்கு நாக்கு வரமாட்டேங்குது? நாக்கு கூசுது. எங்க நாக்கு கூசுது? களத்துக்குள்ள வராத தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தி தானே 6.8 வந்தாரு 2021. அதே மாதிரி களத்துக்குள்ள வராத
எடப்பாடி பழனிசாமி சீமான் பலகீனப்படுத்துவாருன்னு ஏன் ராஜகோபாலனுக்கு தெரிய மாட்டேங்கு? ஏன் ஜேவிசி சிறாமுக்கு தெரிய மாட்டேங்கு? ஏன் பாண்டேக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் அவ்வளவுக்குள்ள அறிவு நாணயம் மற்ற விளையாட்டு இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா இருக்கிறீங்க? ஏங்க அவ்வளவுக்குள்ள இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் எதுக்கு? இப்படி ஒரு கருத்து இருக்கு. கமலாசனி சீமானையும் பலகீனப்படுத்தி இருக்கிறாரு, எடப்பாடியும் பலகீனப்படுத்துவாரு. பதில் சொல்லுங்க. அதுக்கு வேற ஏதாவது உங்கள்கிட்ட காரண காரியம் இருந்தா சொல்லுங்க. ஏன் அண்ணாமலையே சொல்றாரு சீமான் இடைத்தேர்தல நின்று சாதிக்கிறாருன்னு? அதை சொல்றதுக்கு பாண்டேக்களுக்கும் ஜேவிசி சிறான்களுக்கும் டெல்லி ராஜகோபாலனுக்கும் ஏன் கும்பி எரியுது, குடல் காயுது? ஏற்கனவே நீங்க சசிகலா விஷயத்துல அடி வாங்கினவங்க நம்ம கிட்ட. நாம சொன்னதான் பிஎம்ஓல நடந்தது. இப்பவும் பார்ப்போம். எதிர்ப்போட்டுள்ள தேராத எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட்டா வந்தா 2029 மோடி அது பாதிக்கும். அதுக்கு நாங்க எப்படி அலோவ் பண்ண முடியும்? எங்களுக்கு ப்ரோ மோடி, எங்களுக்கு மோடி தான் முக்கியம். உங்களுக்கு யாரோட எதிர்ப்புலையோ மோடி எக்கேடு கட்டாலும் என்ன நினைக்கக்கூடிய ஒரு மோசமான எண்ணம் கொண்டவங்க நீங்க. நாங்க அப்படி இல்ல. சசிகலா விஷயத்துல இதுல நிரூபிச்சு காட்டிட்டோம். இதுலயும் நாங்க கான்பிடண்டா சொல்லுவோம், நிரூபிச்சு காட்டுப்போம். உண்மையோடும் நேர்மையோடும் தெளிவா நாங்க நிரூபிக்கிறோம். மீண்டும் சொல்றோம், சிங்கம் மறைஞ்சது சண்டை போட்டதை யாரும் பார்த்ததில்ல, நரி நேருக்கு நேர சண்டை போட்டதை யாரும் பார்த்ததில்ல. நாங்க எடப்பாடியை முன்னிறுத்தினா மோடிக்கு அது நஷ்டம் வரும்னு ஆணித்தரமா சொல்றோம். இதுல எங்க ஃபைட்டை நாங்க தொடர்றோம். இன்னும் 1 வருஷம் இருக்குது. பாண்டியா சகோதரன் தான், பாண்டியக்கு நான் வெல்விஷர் தான், ஐயா ராஜகோபாலன் ஆசீர்வாதம் வாங்கினவன் தான். அதெல்லாம் நான் அவங்கள குறைச்சோ மதிப்பிடல. பட் களத்துக்குள்ள பார்ப்போம் யார் கருத்து ஜெயிக்குதுன்னு. இப்ப இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மேம்போக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? கண்டிப்பா மேம்போக்கா தான் இருக்குது, தப்பா இருக்குது. இப்போ உள்ளது ஃபேக்ட்னு கூட சொல்றாங்க. அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டே இல்ல, அவரை எப்படி சிஎம் கேண்டிடேட்டா வைக்கணும்? சோ அது ஃபேக் ஃப்ராட் தான் தெரியும். சீமான் 15% ஓட்டுக்கு மேல தெளிவா எடுப்பாரு. ஈரோடு கிழக்கே சாட்சி. ரங்கராஜ் பாண்டே நம்ம 2 பேரும் உட்காருவோம். ஏன் ஈரோடு கிழக்க விட்டு எடப்பாடி ஓடினாருங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். நீங்களும் உங்க எடப்பாடி ஏன் நிக்கலங்கிறது காரணம் சொல்லுங்க. மக்கள் உணரட்டு. லைவ் டெலிகாஸ்டே போலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார்.